வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஆறு படையோடு தேவபூமியான உத்தரகாண்ட் மாநிலத்தில் ருத்ரபிரயாகையில் அமைந்திருக்கிற கார்த்திக் சுவாமி கோவிலுக்கு கொஞ்சமும் அசராமல் பக்தியுடன் இந்த கரடுமுரடான பாதையை கடந்து நாட்டின் பல மாநிலங்களில் இருந்தும் பக்தர்களான சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வந்து தரிசித்து செல்கிறார்கள். இந்தியாவின் வடக்கே அமைந்திருக்கிற ஆலயங்களில் குறிப்பாக மலை மீது இருக்கும் இந்த முருகனை தரிசிப்பதில் பக்தர்களுக்கு அத்தனை ஆனந்தம். சபரிமலை திருப்பதியை போலவே மலைப்பாதையில் இடையிடையே பக்தர்கள் இளைப்பாறுவதற்கு நிழற்குடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மலைப்பாதை முழுக்கவே சுற்றிலும் மரங்கள், பனி உரசி செல்லும் முகடுகள் என இயற்கையை ரசித்து கொண்டே சுத்தமான காற்றை சுவாசித்து செல்வதால் மலை ஏறுவதில் அதிக சிரமங்களும் களைப்பும் தெரிவதில்லை. உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடைகிறது. மலைப்பாதையில் ஏறி செல்ல முடியாதவர்கள் சபரிமலையை போலவே டோலியை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போன்று குதிரை சவாரியும் உண்டு. வேல் முருகனுக்கு அரோகரா. கார்த்திக் சுவாமிக்கு அரோகரா. அன்பு சார்ந்த மெய்யன்பர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் தமிழகத்திலே கொங்கு நாடு பகுதியிலே அவிநாசி திருத்தலத்திலே அவிநாசி லிங்கேஸ்வர பெருமானை முப்பொழுதும் திருமேனி தீண்டக்கூடிய அர்ச்சக பெருந்தகை எமது திருநாமம் ஆரூர சுப்பிரமணிய சிவாச்சாரியார் கடந்த 3 ஆண்டுகளாக உத்தரகாண்ட் மாநிலத்திலே கிரௌஞ்ச பர்வதம் என்று அழைக்கக்கூடிய இந்த அற்புதமான மலைப்பகுதியிலே வட மாநிலத்திலே முருகப்பெருமானை கார்த்திக் சுவாமி என்று அழைப்பார்கள். அப்படியாக கார்த்திக் சுவாமி ஆலயமாக இங்கே அமைய பெற்றுள்ளது. முருகப்பெருமானுடைய வரலாறை முழுமையாக சொல்லக்கூடியது கந்த புராணம். அந்த கந்த புராணத்திலே கிரௌஞ்ச பர்வதம் என்று அழைக்கக்கூடிய அந்த பர்வத மலை இந்த பூமியிலே கார்த்திக் சுவாமி ஆட்சி செய்து அருள் பாலித்து வருகின்றார். இந்த கார்த்திக் சுவாமி ஆலயத்திலே உத்தரகாண்ட் மாநில அரசினுடைய பெரும் முயற்சியினாலே பல அன்பர் பெருமக்கள் பக்தர்களை எல்லாம் வரவழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் நோக்கத்திலே ஒவ்வொரு ஆண்டும் உலக நன்மைக்காக ஸ்கந்த யாகம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய உயர்ந்த யாகமாக சொல்லக்கூடிய ஸ்கந்த யாகமும் அதனோடு 108 வலம்புரி சங்குகளை வைத்து வேத சிவாகம முறைப்படி யாக பூஜைகளும் திருமுறை பாராயணங்களும் திருப்புகழ் பாராயணங்களும் தொடர்ந்த வண்ணமாக நிகழ்ந்து வருகின்றது. பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த அற்புதமான வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்று சொல்வார்கள். அப்படியாக கேதார் மலையினுடைய மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் இல்வாழ்விலே வேண்டிய எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார். அதனாலே பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த தலத்திலே வந்து தரிசித்து இறையருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குளிர்காலங்களில் இக்கோயில் முழுவதும் பனியால் மூடப்பட்டிருக்கும். மழை பொழியும் போது பார்த்தால் மேகங்களில் இருந்து கோயில் எழுவது போல் இருக்கும். ஆலயத்தில் கட்டப்பட்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மணிகள் நம்முள் உணர்வலைகளை எழுப்புகின்றன. கார்த்திகை பூர்ணிமா தினத்தில் இங்கு வந்து இந்த மணியை கட்டி சுவாமி தரிசனம் செய்தால் பக்தர்களின் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்பது தொன்று தொட்டு வருகிற ஐதீகம்.
நாம் கார்த்திக் சுவாமி கோவிலுக்கு சென்றிருந்த போது சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ட்ரம் சிவமணியும் மாண்டலின் ராஜேஷும் வந்திருந்தனர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார, சத் ஸ்ரீ அகால், அஸ்ஸலாமு அலைக்கும், பிரேஸ் தி லார்ட். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் இங்கே கார்த்திக் சுவாமி மலையில் வந்து எங்களுடைய சேவை, கடவுள் எங்களுக்கு கொடுத்த இந்த பிரசாதத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இங்கே இந்த இடம் வந்து ரொம்ப ரகசியமான ஒரு சீக்ரெட்டான பிளேஸ், யாருக்கும் அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. நான் 2வது வருஷம் வரேன். ரவிசங்கர் சார், அவர் ஆஃபீஸர், அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவர் தான் எங்களை ஃபஸ்ட்டு என்ன டிவியில் யூடியூப்பில் பார்த்துட்டு, நான் ஸ்பிரிச்சுவல் இதில் பேசும்போது அதை பார்த்துட்டு என்னை வந்து அப்ரோச் பண்ணி, நீங்கள் வந்து இங்கே வந்து வாசிக்கணும்னு. ஸோ யூ ராஜேஷ் நானும் சேர்ந்து இங்கே வந்து வாசிருக்கிறோம். இது 2nd இயர் நான் வாசிக்கிறேன், ஒரு 3rd இயரு. ஸோ எல்லோரும் இந்த இடத்துக்கு வரணும். இது ஒரு பில்கிரிமாக, ஒரு வேண்டுதலாக. நம்ம எப்படி பழனி, அப்புறம் திருச்செந்தூர், திருத்தணியெல்லாம் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கும் இங்கே வந்து நீங்கள் விரதம் இருந்து வரணும். அவ்வளோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம். ரொம்ப சந்தோஷம். நம்ம இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது என்டையர் டீம், எங்கள் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பு ட்ரம் சிவமணி, ஆல் தி வே ஃப்ரம் கார்த்திக் சுவாமி மலை. கார்த்திக் சுவாமி கோயில் கந்தபுராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு கோயிலுங்க. இங்கே வந்து உத்தராகண்ட் மாநிலத்தில் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் கிரௌஞ்ச பர்வதம் அப்படின்னு ஒரு மலை இருக்குது, கனக்சோரி கிராமத்தில் இருக்குது. இந்த மலை மேலே கார்த்திக் சுவாமி கோயில் இருக்குதுங்கிறத வந்து கந்தபுராணத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து முருகன் வந்து தவ நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஐதீகம். நம்ம திருவிளையாடற் புராணத்தில் சொல்லப்பட்ட அந்த கதையை நம்ம கேட்டிருப்போம். அதுக்கப்புறமா அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் கைலாயத்திலேருந்து இங்கே வந்து அந்த ரொம்ப கடினமான ஒரு தவம் புரிஞ்சிட்டு தான் அங்கே போனதாக ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இங்கே வந்து உத்தராகண்ட் சுற்றுலாத்துறை மூலமாக போன 3 வருஷங்களாக வந்து ஒரு விழா நடத்திட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அறுபடை வீடு, 6 படை வீட்டிலிருந்தும் முருகனுடைய மேலே போடப்பட்ட புனித வஸ்திரங்களை கொண்டு வந்து இங்கே இருக்கிற முருகன் சுவாமி மேலே இருக்கிற வஸ்திரங்களை ரெண்டையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அங்கே இருக்கிற வஸ்திரங்கள் இங்கே போடப்பட்டது, இங்கே போடப்பட்ட வஸ்திரங்கள் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம ஊரில் இருக்கிற சுவாமி மேலே வஸ்திரங்கள் சாற்றப்பட்டது. இந்த ப்ரோக்ராமோடு சேர்த்து ஒரு 108 வலம்புரி சங்கு அபிஷேகம் நடந்தது. இந்த ப்ரோக்ராம் எல்லாமே உத்தராகண்ட் சுற்றுலாத்துறை பண்ணுறதோடைய ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, உலகம் முழுத இருக்கிற முருக பக்தர்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரிய வரணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அதனால இப்போ போன 3 வருஷங்களுடைய கவுண்ட் பார்த்தோம்னா பில்கிரிம்ஸோட கவுண்ட்டும் கிட்டத்தட்ட 3 மடங்கு பெருகி இருக்குங்க. அதனால் இங்கே வந்து மேலும் மேலும் நிறைய பேர் இங்கே வருவாங்கன்னு நம்புகிறோம். இந்த வருஷம் அறுபடை வீட்டையும் தாண்டி இலங்கையில் இருக்கிற 4 கோயில்கள், 3 கோயில்கள்லேருந்து வஸ்திரங்களும் 1 கோயிலிருந்து வேலும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சாற்றப்பட்டது. அதனால் இந்த வருஷம் இந்தியாவையும் தாண்டி இந்த ஒரு கனெக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வர்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு கூடிருச்சுங்க. அது வந்து வெளிப்படையாக தெரியுது. அது எப்படி தெரியும் அப்படின்னா, இங்கே இருக்கிற லாட்ஜு, ஹோட்டல், ஹோம் ஸ்டே, இங்கே இருக்கிற புக்கிங்லாம் பார்த்தோம்னா பெருகிக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, உத்தராகண்ட் மாநிலத்து மூலமாக ஒரு ட்ரெயின் கூட விட்டாங்க, கார்த்திக் சுவாமி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி. அது வந்து டிமாண்ட் பேஸ்டு ஒரு ட்ரெயினுங்க. எவ்வளோ டிமாண்ட் வருதோ, எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் விடுவாங்க. அது மாதிரி இப்போ வரைக்கும் 2 ட்ரெயின் விட்டுருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து. இப்போ ஜூனில் ஒரு ட்ரெயின் வருதுங்க. அது மாதிரியான முயற்சிகளுடைய வெளிப்பாடு என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு தெரிய வந்துருச்சு. அது மோரோவர் லாஸ்ட் இயர்லாம் நீங்கள் வந்து பத்திரிகையில் வந்து நிறைய கவர் பண்ணீங்க, யூடியூப் சேனல்ஸில் நிறைய கவர் பண்ணீங்க. அதனுடைய வெளிப்பாடு வந்து தமிழக பக்தர்கள் நிறைய வர்றாங்க. இங்கே சார்தாம் யாத்ராவுக்கு வர்ற பெரும்பாலான பக்தர்கள் இங்கே வராங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது சார்தாம் யாத்ரா 6 மாதம் நடக்கும், அதுக்கப்புறம் 6 மாதம் மூடி இருக்கும். பட் இங்கே வந்து ஃபுல்லாக பனியே படர்ந்தா கூட கோயில் வந்து முழு வருஷமும் திறந்திருக்கும்.
அதனால் ஸ்னோ டைம்லையும் நிறைய பக்தர்கள் இங்கே வந்து ஸ்னோ பார்க்குறதுக்கும் வர்றாங்க. அதனால் பக்தர்களோட எண்ணிக்கை கூடிகிட்டே தான் இருக்கு. இமயமலையின் ஒரு பகுதியில் முருகப்பெருமான் கார்த்திகேய சுவாமியாக காட்சி தந்து அருளாசி தருகிறார். முருகனுக்கு அரோகரா.